Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 129 சவரன் தங்க நகைகள் மற்றும் 21 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டதில் 2 பேர் பிடிபட்டனர். முத்துப்பெருமாள் என்பவரின் வீட்டில் கடந்த மாதம் 129 சவரன் தங்க நகைகள், சுமார் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 21 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போனது. இதில் 2 பேர் தற்போது பிடிபட்டு நகை, பணம் மற்றும் கத்தி, இரும்பு ராடு உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலி கொள்ளை புது தெருவில் 4 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் தொழிலதிபரையும் அவரது வீட்டு வேலைக்காரர் கட்டி வைத்து தொழிலதிபரின் மனைவியை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது தொழிலதிபரின் மனைவி தப்பித்து அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தர கொள்ளையர்கள் 4 பேரும் தப்பினர். இந்த சம்பவம் வீடியோவாக வெளியாகி பரபரப்பானது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓடும் பேருந்தில் திருடி வந்த 2 பெண்கள் உட்பட 3 சிக்கினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த விஜயா, மஞ்சு, அரவிந்த் ஆகியோர் நாகர்கோவில் மாநகரில் ஓடும் பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பெண்களை குறிவைத்து நகைகளை திருடி வந்த நிலையில் சிக்கினர். அவர்களிடமிருந்து 27 சவரன் தங்க நகைகள், 2,40,000 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தை தீ வைத்து எரித்தவர் சிக்கினார். சிவலிங்கபுரத்தைச் சேர்ந்த திருப்பதி சீனிவாசன் என்பவரிடம் பணிபுரிந்த முத்துகிருஷ்ணன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்தது. இதன் காரணமாக திருப்பதி சீனிவாசனின் இருசக்கர வாகனத்தை மாரிமுத்து, அவரது தந்தை பெருமாள் சாமி ஆகியோர் தீ வைத்து எரித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரில் பெருமாள் சாமி சிக்கிய நிலையில் மாரிமுத்து தேடப்பட்டு வருவதை அறிந்த மக்கள் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயல்பாட்டின்மை காரணமாக தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாகி விடுவதாக குற்றம் சாட்டினர்.